வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இட்லிக்கு ஒரு கார சட்னி தாங்க ரெடி பண்ண போகிறோம். அது என் ஸ்டைலில் நான் எப்படி ரெடி பண்ணுவேன் அப்படிங்கிறத காட்டுறேன். இதை ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இது பழசாக தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாணலி அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு தேவையான வரமிளகா 2 எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த சூடான கடாயிலேயே கட்டி பெருங்காயத்தையும் போட்டு வறுத்துக்கலாங்க. நீங்கள் தூள் பெருங்காயம் போடுறதுனா கூட ஓகே தான், போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸாக இருந்தால் 2 சேர்த்துக்கலாம். ஒரு முழு பூண்டை உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கோழிக்குண்டு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தக்காளி எல்லாம் ஒரே மாதிரி கலராக இருந்தால் சட்னியோட கலர் நல்லா பெட்டராக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் வேணுமா இருந்ததுன்னா இதுலேயே இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாம் வதங்கிருச்சு. ஆல்மோஸ்ட்டு தண்ணியும் எல்லாமே சுண்டிருச்சு. இப்போ ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸர் ஜாரில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணதை ஃபஸ்ட்டு போட்டு ஒரு அடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற மசாலாவையும் அதோட சேர்த்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இதை இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. ஆனால் நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம், அது இன்னும் நல்லா இருக்கும். ஒரு வாணலி அடுப்பில் வச்சு இதே மாதிரி தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கலாம். ஒரு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க.
பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சட்னியில் எடுத்து கொட்டிடலாம். என் ஸ்டைலில் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.